வரேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் 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 பண்ணலாம். இன்னைக்கு அவளை விடக்கூடாது. அவ இருக்கிற இடத்துக்கே போய் அவளை அட்டாக் பண்ணிடலாம். அக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். என்ன வீட்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த வீட்டுல வெட்டியா இருக்கோம். என்னம்மா யோசிக்கிற? வீட்டுல யாரும் இல்ல, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதனால அப்படி இப்படி அஜால் குஜாலா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன நான் பாக்குறத பார்த்து உனக்கு அப்படி தோணுச்சா? என்னம்மா முறைக்கிற? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதான் உனக்கும் அப்படி தோணுதான்னு கேட்டேன். ஆமா, உன் கூட இருந்துட்டாலும் வாய மூடிட்டு இரியா. நானே இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்னம்மா யோசிக்கிற? தீபாவளி அதுமா சொல்லி வச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. எனக்கு என்னமோ எல்லாருமே அந்த குப்பத்தோட வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. டவுட் வந்துருச்சுன்னா எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்க? வா, நேரடியா போய் பாத்துருவோம். அவ வீட்டுக்கா? நம்ம விருந்தாளியா போக வேண்டாமா, உளவாளியா போவோம். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் அங்கதான் இருந்தாங்கன்னா மாமாவுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்து அவங்கள மாட்டி விட்டுருவோம். சரி, வா போலாம். வா. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. மாப்ள, வீட்ல இருந்து விருந்துக்கு வரேன்னு சொன்னாங்களே, வந்துருவாங்கல்ல? வரேன்னு சொல்லிட்டாங்களா அத்தை? கண்டிப்பா வந்துருவாங்க. அத்தை, அவங்க தான் நினைக்கிறேன். அத்தை, கதவு தரங்க. சரிம்மா. வாங்க வாங்க. என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அது உள்ள போய் பேசலாமா? வாங்க. கொஞ்சம் கதவை சாத்திடுங்களேன் ப்ளீஸ். உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன சித்தி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அம்மாக்கெல்லாம் வரலையா? உனக்குதான் உன் சித்தப்பாவை பத்தி நல்லாவே தெரியும்ல. நீங்கெல்லாம் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் யாரும் விருந்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
எனக்கு தான் மனசு கேட்கல. 1000 தான் இருந்தாலும் சௌமியா நான் பெத்த பொண்ணு. அவளுக்கு தலை தீபாவளி முறை செய்யலனா கடைசி வரைக்கும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதான் நான் யாருக்கும் தெரியாம வந்தேன். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சேச்சே, ஆ, என்ன சம்பந்தி, நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வேற யார்கிட்ட சொல்ல போறோம்? இந்தம்மா உனக்கும் பிரபுக்கும். சௌமியா மாப்ள வாங்க. ஆ, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. எந்திரிங்க. இந்தம்மா மாப்ள அத்தை. இந்தங்க. இத மாப்பிளைக்கு போட்டு விடு. அத்தை, இதெல்லாம் எதுக்கு அத்தை? நிறைய செய்யணும். உங்க மாமா தான் இப்படி இருக்காரே. என்னால இப்போதைக்கு இதுதான் முடிஞ்சது. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? மாப்பிளைக்கு மோதிரத்தை போட்டு விடு. இல்ல அத்தை, வேணாம் அத்தை. அப்படியெல்லாம் சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. போட்டு விடுமா. இங்கதான். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆ, இந்தாங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பொண்ணு போட்டதுதான். ஏய், இவ்ளோ நல்லா காஃபி போடலாம் கத்துக்கிட்டியா நீ? பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்க இருந்தா நல்லா சமைக்க கத்துக்குவ போல இருக்கே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? அவரு திரும்ப வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடணும். அதான் நான் கிளம்பட்டுமா? உடனே கதவை திறந்துடாதீங்க. முதல்ல யாருன்னு பாருங்க. சரி. சம்மந்தி தான் வந்திருக்காங்க. என்னது? அம்மா, அக்காவா? ஐ, அத்தை வந்துக்கிறாங்களா? ஐயோ, என்னாச்சு? நான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம். நான் கோயிலுக்கு போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். சத்யா, நான் அந்த ரூமுக்குள்ள இருக்கேன். நான் வந்திருக்கேன்னு அவங்க கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. சரி, நீங்க உள்ள போங்க. வாங்க. ஐயோ, சீக்கிரம் போங்க.
சத்யா போய் கதவு தர. வா செல்லா குட்டி, உள்ளவாமா. எங்க என் செல்லக்குட்டி வராம போயிருமோன்னு நினைச்சேன். அது எப்படி தீபாவளி அதுமா நான் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? அதான் யாருக்கும் தெரியாம கிளம்பி வந்துட்டேன். அழகான ஒரு சாலையை கட்டின்னு இது என்னது அசிங்கமா ஒரு முக்காடி. யாரும் பாத்திர கூடாதுல, அதுக்குதான். இதை விடுங்க எடுங்க, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க பெரியம்மா. வணக்கம். நான் இங்க வந்திருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சேம் டைலாக், ஃபுல் பிளானிங். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பெத்த மவனே. பெத்த தாய் வந்திருக்க, யாரோ வந்திருக்கிற மாதிரி அப்படியே நிக்கிற. நான் பெத்த மவனே வா. ஐயோ மம்மி, அது அப்படி இல்ல மம்மி. ஆக்சுவலி உள்ள வந்து படபடம் பேசிட்டே இருந்தியா, நான் அப்படியே பிளாங்க் ஆகி ஸ்டண்ட் ஆகி நின்னுட்டேன். அதான் மம்மி. இந்தா இது உனக்கு, இது என் மருமகளுக்கு. இந்தா. தேங்க்ஸ் அத்தை. வாங்க அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா நீடோடி வாழணும். என்ன புதுமண தம்பதிகளா அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போமா. இந்தா கதிர், இது உனக்கு, இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியம்மா. தேங்க்ஸ் அத்தை. பாரா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்றது. உங்க தலை தீபாவளிய நம்ம வீட்லயே வச்சு நல்லா பெருசா பண்ணிருக்கணும். முடியாம போச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எந்திரிங்க. 100 வருஷம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணும். ஐயோ இருங்க. என்ன சம்பந்தி, யார் வந்திருக்காங்கன்னு முதல்ல பாக்கணுமா? சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். ஐயோ யாரு? சம்பந்தி, சௌமியா அண்ணன் வந்திருக்காரு. சரவணன் வந்திருக்கானா? சரவணா? சரவணன் எங்க இங்க? அடக்கடவுளே, அவன் எதுக்கு இங்க வந்தான்? நான் இங்க வந்திருக்கனா இல்லையான்னு மோபம் பிடிக்கிறதுக்குன்னே என் பின்னாடி வந்திருப்பான். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். அச்சோ, அவன் என்ன பாத்திர கூடாதே. அவன் போற வரைக்கும் நான் வேணா இந்த ரூம்ல இருக்கவா? என்ன இருங்க, அந்த ரூம் வேணா, நம்ம இந்த ரூமுக்கு போலாம். ஏ என்னாச்சு? வாங்கத்த. போய் கதவை தர. தம்பி, அத்தை, உள்ள வாங்க. போங்க.
ஏ சரவணா, என்னடா எல்லாரும் விருந்துக்கு வரேன்னு சொன்னாங்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க? ப்ரோ, டாடி எங்க யாரையும் விருந்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ம். பட் நான் தான் யாருக்கும் தெரியாம சௌமியா விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பட் நான் இங்க வந்தது நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம் ப்ரோ. நோ ப்ராப்ளம்டா, யாரும் சொல்ல மாட்டாங்க. சௌமியா அண்ணே. இங்க வா. இந்தா அண்ணனோட தீபாவளி கிஃப்ட். Thanks, மாப்ள ஆ. வாங்க. மச்சான் இந்தாங்க தீபாவளி கிஃப்ட். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஆ ஓகே. எல்லாரும் இங்க இருக்காங்க, அவளை மட்டும் காணுமே. ம். Don't fear, don't fear, don't fear. நான் தான் சரோ. என்ன சார்? உன்னை வர சொன்ன, நீ வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்ட. சார் அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படியா? அப்படி இல்லையா? பட் என்னால ஒன்ன மாதிரி இருக்க முடியல செல்வி. சார் இன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதான் அப்பா இந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னது மீறியும் நான் இங்க வந்தேன். புரியுதா? அப்படி எதுக்கு சார் நீங்க என்ன பார்க்கணும்? எப்படி சொன்னாலும் இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே புரியலையா? சார் இதுக்கு தான் செல்வி. என்ன சார் இது? பியூட்டிஃபுல் டாலுக்காக பியூட்டிஃபுல் சாரி. உனக்கு தான், வாங்கிக்கோ. தீபாவளி கிஃப்ட். வேண்டாம் சார். வாய்? நீங்க இப்படி எனக்கு சேலெல்லாம் கொடுக்க கூடாது சார். அதான் ஏன்? அது தப்பு சார். தப்பா? வாட் செல்வி? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு புரியல. நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிற. இவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தா பண்ணவே முடியலையே. நீ எங்க வீட்ல ஒர்க் பண்ற, நான் உனக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்கறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி கூட நீ எடுத்துக்கலாம்ல. இல்ல சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க.
எனக்கு இந்த சேலை வேணாம் சார். இப்போ வேற ரூட்ல வரம்ப. லுக் செல்வி, எங்க டாடி இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி நீ வந்திருக்க. நான் டாடி கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ சார், சார் கிட்டலாம் சொல்லிடாதீங்க சார். நான் சொல்லக்கூடாதுன்னா இந்த சாரிய வாங்கிக்க.